श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी 13வது अध्यायं ब्रह्मानन्दे अद्वैतानन्दः 85வது श्लोकम्। मृच्छक्तिवद् ब्रह्मशक्तिः अनेकाननृतान् सृजेत् यद्वा जीवगता निद्रा स्वप्नश्चात्र निदर्शनम्। आचार्य स्वामी विद्यारण्यர் கடந்த சத்சங்கத்தில் விவரித்த இந்த ஸ்லோகங்களுடைய முக்கியமான கருத்து அத்தியாயத்துடைய தலைப்பிலேயே இருக்கு. அத்வைத பிரம்மம் நான் அப்படின்னு ஒருத்தன் உணர்ந்தார். நான் தவிர ஒரே ஒரு சச்சித் ஆத்ம தவிர இன்னொன்று இல்லைன்னு உணர்ந்தார். அவனுக்கு நிஜ ஆனந்தம் எப்பவுமே இருக்கு. அத்வைதானந்தம் வேறு பிரம்மானந்தம் வேறு இல்லை. எது பிரம்மம்னு சொல்கிறோமோ அது அத்வைத்தம் அத்வயம், எது அத்வயம்னு சொல்கிறோமோ அது பிரம்மம். ஸோ பிரம்மத்துக்கு இன்னொரு பேர் அத்வயம், அத்வயத்துக்கு இன்னொரு பேர் பிரம்மம். ஆனால் பாட்டம் லைன் என்னன்னா அது எப்பவுமே இருக்கிற ஏறாத குறையாத மாறாத ஆனந்த ஸ்வரூபம். அது நானும். அதனால் அது நிரூபணம் ஆகணும், ஒருத்தனுக்கு கச்சிதமாக தெரியணும். அதனால தான் இந்த விவரணை இந்த விசாரணை எல்லாமே கூட. அப்போது இந்த நிஜ ஆனந்தம் நிரூபிக்கணும். அதுக்கு தான் பல வகையான விசாரணை விஸ்லேஷணம் பண்ணிகிட்டே வந்தோம். 84வது ஸ்லோகத்தில் ஆச்சாரியர் 3 சாதனைகளை சொல்லியிருக்கார், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஒன்று இது தீர்க்க காலம் பண்ணணும், அதே சமயத்தில் விடாமே பண்ணணும். தீர்க்க காலம்னு சொல்லும்போது சொன்னோம் அன்னைக்கு, மாதத்துக்கு ஒரு வாட்டை இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டை இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டை தீர்க்க காலம் தான். காலம் கணக்கு பண்ண இருக்கு, ஆனால் நிரந்தரம் பண்ணியோ அப்படின்னு ஆக்சுவலி பிரதிதினம் இப்படி அநேக வருடம் பிரதி க்ஷணமனி சொன்ன பயந்து போயிடுவோம். ஆனால் சொன்னார் அது கூட, தத் கதனம் தத் சிந்தனம் தத் பிரபோதனம் அந்யோன்யம் ஆலாபனம். அட்லீஸ்ட் தினந்தோறும் 1 மணி நேரம் கொஞ்சம் நேரம். ஸோ தீர்க்க காலமாக இருக்கணும், அது தொடர்ந்து நிரந்தரமாக இருக்கணும். சாதனமாக பண்ணணும், ஸ்ரத்தா பக்தியோடு பண்ணணும். ஏன்னா அது மேலே நமக்கு அந்த அளவுக்கு ஸ்ரத்தை இருந்தால் தான் இன்வால்மெண்ட் வரும். இன்வால்மெண்ட் இருந்தால் தான் வேலை நடக்கும். இல்லைன்னா நமக்கு இருக்கிற வியாபார விஷயங்கள் மூலமாக நம்ம நடுவில் இந்த விஷயத்துக்கு தூரமாகிட்டே இருப்போம். ஸோ எந்த அளவுக்கு கேப் வருதோ, இந்த டியூரேஷன் ஜாஸ்தி ஆகிறதோ அந்த அளவுக்கு நம்ம பின் போகிறோம்.
ஓகே. அதனால் இப்போது ஸ்கூலுக்கு தொடர்ந்து அட்டெண்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்டுக்கும் அடிக்கடிக்கு லீவ் போட்டுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இவனை நிறைய அப்புறம் சிரமப்பட்டு ஹோம்ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி பிக்கப் பண்ண வேண்டியது இருக்குது. டீச்சரும் சொல்லுவாங்க, நீ 10-20 லெசன் பின்னாடி இருக்கு, அதனால் நீ கொஞ்சம் ஸ்பெஷல் கிளாஸுக்கு வா, ஏதோ ஒன்று பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இங்கேயும் ஆயிடுது. ஆனால் அதுக்குள்ளே நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் பண்ணுறதுக்கு வேண்டிய சக்தி இல்லாமல் ஆகிடும். இந்த விஷயத்தில் ஸ்கூலு எக்ஸாம்பிள் சொன்னால் அங்கேயோட கஷ்டந்தான் அவனை. அது மாதிரி அதனால தான் அடுத்த வருஷம் கூட நீங்கள் படித்து எழுதிக்கணும்ப்பா ஆயிடுது. அப்படின்னா அடுத்த ஜென்மம் கூட நீ திரும்பி விரந்து இப்படியெல்லாம் கிளாஸுக்கெல்லாம் அட்டெண்ட் பண்ணணும்ப்பா. ஆனால் இந்த ரமணாலயம் இருக்காது, இந்த குருஜி இருக்க மாட்டார், எல்லாம் புதுசாக இருக்கும். ஓகே, சரி. 3 விஷயங்கள். ஆக்சுவலி 3வது நல்லா இருந்துச்சுன்னாவே நம்ம நிரந்தரம் தீர்க்க காலம் பண்ணணும்னு நிர்ணயம் பண்ண முடியும். இந்த சாதாரண ரெஸ்பெக்ட், ரெவரன்ஸ், ஸ்ரத்தாபக்தி இல்லைன்னா பண்ண மாட்டோம். சரி, அதுக்கப்புறம் 85வது ஸ்லோகம் கூட படிச்சுட்டு நம்ம இது எதுக்காக இந்த ஸ்லோகம் இனிமேல் பேதுறாருன்னு நான் சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொஞ்சம் பேசிட்டு அன்றைக்கி நிறுத்திட்டோம். இப்போது அர்த்தம் பார்க்குறோம். ஒரு டவுட்டு, சந்தேகம் வந்தால் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னன்னா, குடம், தங்க ஆபரணங்கள் இதெல்லாம் சொல்லும் போதும் இந்த குடம் வச்சுக்கணும் போல் நானும் கூட ஏதாவது ரோல்டு கோல்டு ஒரு ஆபரணம் வச்சுக்கணும். வாங்காதுங்க உடனே, இவர் சொன்னால் உடனே வாங்கிட்டு வருவார். இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சுலபம். சும்மா சொல்ல, குழந்தைகளுக்கு என்ன காட்டலாம், பெரியவர்களுக்கு எதுக்கு தங்கம் காட்டுறது? ஒரே மண் தான் இந்த குடம் ஆகிடுது. அதே மண் வச்சு தான் நானே அந்த மண்ணனே நல்லா ஜலம் போட்டு அப்படி மெத்தையாக பண்ணி வச்சுருக்கேன். ஒரே குவையன்னு அந்த மண்ணில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு விதவிதமாக பண்ணுவார். புரியுறது? அதே மண் தான் பல ரூபமாக காணப்பட்டது. ஒரே மண் தான். இல்லை, இதே மண் இது செய்யும்போதும் இதுக்கு டிசைன் கொடுக்கலாம். இங்கெல்லாம் இப்படி இருக்குது, மேலே இப்படி பூத்தொட்டுன்னு அப்படி அமைக்க விட்டுடுவாங்க டிசைன், கீழே வேறு எல்லாம் வரும். ஆனால் மண் ஒன்று தான். அதே போல் தங்கம் கூட உரக வச்சு அப்புறம் அந்த கோல்ட் ஸ்மித் அதெல்லாம் பண்ணும்போது அதே தான் இப்படி எல்லாம் பண்ணி டிசைன் பண்ணுவாங்க. எனக்கு ஆச்சரியமாகும். இப்போ எல்லாம் மிஷின் வந்துச்சா என்னமோ தெரியாதுங்க, எல்லாம் எத்தனை டிசைன் பண்ணுவான். சின்னதில் டிசைன் பண்ணுவான். சின்ன இது மேலே ஒரு டாலர் மேலே அந்த சுவாமியோடைய அச்சு போடுறது இல்லை, அது அப்படியே ஷேப்பே வரும். நல்ல ஒர்க் தான். எல்லாம் பண்ணுறாங்க, எல்லா தொழிலும் அந்த மாதிரி திறமையாக. சரி, விஷயம் என்னன்னா, இதெல்லாம் புரியுறது ஒரே பிரம்மம் தான். என்ன மாயை காட்டுறதுன்னு சொன்னால் கூட மாயைக்கு தனியாக சக்தி தனக்குன்னு இல்லையே. பிரம்மம் இல்லாமல் மாயா இருக்காது இல்லையா? அப்போது அந்த மாயை இப்படி பண்ணுறது காட்டுறதுக்கு காரணம் இருந்தால் கூட எதி வச்சு பண்ணுறது? இப்போ குவையன் அவன் மாயாவின்னு வச்சுக்கிறோம். அவனுக்கு மாயாவின்னா பிரம்மம் ஆகிடும். மாயா அப்படின்னா அந்த குவையனுக்கிட்ட இருக்கிற அந்த திறமை, சக்தி, டேலண்ட், அது குவையன் உபயோகப்படுத்திட்டு தானே அந்த டேலண்ட்டு ஒர்க் ஆகும். குவையன் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு ஆகாது. சரி, குவையன் வேறே, குவையனுக்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கு. ஆனால் மண் வெளியில் வேறே இருக்கு. குவையன் ஒருக்காகவும் மண்ணுன்னு உருவாக்கலை. பழைய கதை தான் எல்லாம். குவையன் மண்ணுன்னு ஒருக்காகவும் உருவாக்கலை. அவன் இருக்கிறது எடுத்துகிட்டு வந்தான். ஆனால் இப்போ பிரம்ம விஷயம் வரும்போதோ இவரே தான் இன்டெலிஜென்ட் காசு, இவரே தான் எஃபிஷியன்ட் காசு,
குவையனும் அவரே தான், அவர்கிட்ட சக்தி அவரே தான், மண் அவரே தான், ஜலமும் அவரே தான். வேறு என்னென்னமோ சொல்லுங்க, இதுக்கு சூடு பண்ணுறதுக்கு அக்னி அதையும் அவரே தான். அது அப்படி விட்டுடுங்க. ஜெனரல்லே உயிர் இருக்கிற உயிர் இல்லாத, ஜடம் சேத்தனம், இங்கே நிறைய இருக்கு. நம்ம எல்லாம் சேத்தனம், ஜடமான சரீரம், ஆனால் சேத்தனத்தோடு இருக்கிறதுனால இது இங்கேருந்து அங்கே போகிறது, வீட்டிலேருந்து இங்கே வருது, இங்கேருந்து திரும்பி வீட்டுக்கு போகும். ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற சோஃபா கல் முள் எல்லாம் நடந்து இங்கே வராது. ஓனர் போகிறார், நானும் வரட்டுமா இன்னைக்கு சத்சங்கத்துக்கு. நாய் என்ன கஷ்டப்பட்டு கூப்பிட்டுட்டு வரலாம், கூப்பிட்டுட்டு வரக்கூடாது, யாரும் கூட்டிகிட்டு வரதில்லை. சில பேருக்கு அது வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதனால் ஃபாரினில் அதெல்லாம் சில இடத்துல சில வாட்டி அலௌடு. பேக்கில் வச்சுக்கலாம், ஏதோ ஒரு பாக்ஸில் வச்சுக்கலாம், அப்படியெல்லாம் அலோவ் பண்ணுறோம். சரி, அந்த மாதிரி அது உயிர் இல்லை. ஆனால் நானாக கையில் பிடிச்சிட்டு என்னோடய புஸ்தகத்தினு பேப்பரை நான் கொண்டு வந்தேன். பேப்பர் சொல்லலை, என்ன மறந்து போயிட்டுக்கு வாங்க. இப்படி போன வாரம் மாஸ்டர் சொன்னார், கையில் ஏதாவது பேப்பர் வச்சுக்கோங்க வானே. அட்லீஸ்ட் செல்ஃபோனாவது வச்சுக்கிட்டோமா இல்லையா? அது சொல்லாது. நீ செல்ஃபோனில் வச்சுருந்தால் அது சொல்லாது, பேப்பராக வச்சுருந்தா சொல்லாது. ஆனால் நான் அது உபயோகப்படுத்துகிறேன். சரி, எப்படி இது ஒரே பிரம்மனில் இவ்வளவு சாத்தியமாகும் அப்படின்னு சந்தேகம். இது பேசிக் கொஸ்டின் வேதாந்தத்தில் முண்டகோபனிஷத்து அந்த சமயத்தில் இருந்தே விசாரணை பண்ணது தான். என்ன சொல்கிறாருன்னா, இந்த 85 இந்த சந்தேகம் தீர்த்துறதுக்கு தான் மிருத் சக்திவது, இந்த மண்ணுக்கு உள்ள அப்படி பலதாக ஆகிற சக்தி மண்ணில் இருக்கேன்னு சொல்கிறாருங்க. ஆக்சுவலி மண் தானாக குடம் ஆகலை, ஆனால் கொஞ்சம் இன்டெலிஜென்ட் காசு வந்து ஹெல்ப் பண்ணால் இது ஆகும். ஸோ இப்போதைக்கு மண்ணுக்கு தன்னை பல ரூபமாக காட்டுகிற ஒரு சக்தி இருக்கு. மிருத் எப்படியோ அது பிரம்மசக்தி. பிரம்மன் கிட்ட இருக்கிற அந்த சக்தி நாங்கள் மாயத, அந்த சக்தி அநேகான், ஒரு மண்ணு கெட்டு இருக்கிற பலதாக தான் காணப்படுறதுக்கு வேண்டிய ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி அதில் சக்தி இருக்கு. இப்போ அதுக்கு அந்த சக்தி இல்லைன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பெரிய கல்லெல்லாம் வச்சு இப்படி பண்ண முடியாது. ஆனால் கல் ஏதாவது வச்சு டிசைன் பண்ணணும்னா கல்லுன்னு ஒட்டுறது நடுவில் மண் சிமெண்ட் வேணும். நம்ம வீடில் அந்த காலத்தில் செங்கல் சிமெண்ட் கல் அது வச்சு தானே வச்சு நடுவில் சுண்ணாம்பு எல்லாம் அப்பா அது வச்சு கட்டினா வீடு நல்ல கூலாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா சின்ன வயசில் என்ன வீடில் சுண்ணாம்பு வீடு தான். நாங்கள் நிறைய இடத்துல ஓட்டை பண்ணி வைப்போம். அதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலாக அந்த காலத்தில் வேறு மாதிரி ஒரு கல் இருக்கும். அதுக்கு இங்கே என்ன சொல்லுவீங்க, அதுக்கு ஒரு ஷேப்பானு தனியாக இருக்காது. அது பூமியில் வந்து அப்படியே எடுத்துட்டால் இந்த கலங்கு போல் இருக்கும், அப்படி இப்படி ஜிக்ஜாக ஒரு கல். குலக்கராய் தெலுங்கில் அதுக்கு பேர். இவ்வளோ பெருசாக கிடைக்கும். அது ஆனால் சீக்கிரம் ஒரு அளவுக்கு ஆந்தி வச்சு சுண்ணாம்பு வச்சு தான் கட்டுரு. செங்கல் எல்லாம் அப்படம் வந்துச்சு. அப்புறம் ஹேலோ பிளாக்ஸ் அந்த சிமெண்ட்டு கல் எல்லாம் வேறு. அப்புறம் மலை கல் அது வச்சு பண்ணுறது எப்போனுந்தோ இருக்கு. ராஜா கோட்டை மாளிகைகள் எல்லாம் கூட. எதுக்கு இந்த உதாரணம் சொல்லிட்டுருக்கு இப்போது இது பேசும்போதும், அதில் வந்து இந்த அளவுக்கு அதில் ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை. நீ கல்லுன்னு பொடி பண்ணால் கூட அதுக்கு ஏதாவது மிக்ஸ் பண்ணால் தவிர, இது வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணால் போதும், இது வேறு ஒன்றும் தேவையில்லை. அது ஏதாவது பண்ணலாம். ஸோ அப்போது இதில் ஒரு தனி சக்தி தான் பலதாக வளைஞ்சி நீ எது பண்ணால் ஆகிறதுக்கு சரி. அதே போல் பிரம்மன் கிட்ட இருக்கிற அந்த மாயா சக்தி கூட அநேகான் சுருஜேத், அதே போல் அநேகம் சிருஷ்டி பண்ணுறதுக்கு அதுக்கு சக்தி இருக்கு. அதே போல் சரி, இது உனக்கு இன்னும் கூட புரிய கொஷின் இருக்கும் அப்படியே. ஏன்னா
அநேகம்னு சொன்னால் திரும்பி குடமே மண்ணே மண் பாத்திரமாக மண் சட்டியாக மண் விளக்கா தெரியுறதுன்னா புரியுறது. அதுதானே எனக்கு பேசிக் கொஷன். ஆனால் இங்கே உயிர் இருக்கிறது சிலது வருது. இங்கே வெரைட்டி வேறே சார், இங்கே வெரைட்டி வேறு. தோசை மாவு வச்சு நான் மினி இட்லி அந்த அப்பம் இந்த அப்பம் ஏதாவது எல்லாம் பண்ணால் கூட எனக்கு நல்லா தெரியும். தோசை மாவே அதுக்கு ஆயில் போட்டு இப்படி பண்ணால் ஃப்ரை ஆன கோன் தோசை எல்லாம் வரும். எதுக்கு சார் காலையில் இதெல்லாம் சொல்லுவீங்க? நாங்கள் சாப்பிட தோணும். அது தெரியுது. ஆனால் கொஸ்டின் அது இப்போ அது எப்படி அந்த கொஸ்டின் பூர்ணமான எனக்கு ஆன்சர் கொடுக்கறது? அது அப்படி அதே போல் சுருஜேத் எத்வா இல்லை, உனக்கு இந்த சந்தேகம் இருக்குல்ல, ஜீவகதா நித்ரா, ஒரு மனுஷன் தூக்கத்துக்குள்ளே போனப்போ ஸ்வப்னத்தில் அங்கே கூட எத்தனை பார்க்குற வெரைட்டி. ஒரு மனோசக்தி தானே நித்ரா சக்தி. அங்கே வேலை பண்ணுற சக்திக்கு பேர் நித்ரா சக்தி. அது ஒரு நித்ரா சக்தி எத்தனை வெரைட்டி நீ காட்டுறது. சம்பந்தம் இல்லாத, ஒன்றுக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லாத எத்தனோ வெரைட்டி நீ காட்டுறது. ஒரு வாட்டு காட்டணும், இன்னொரு வாட்டு காட்டலை. எது காட்டும் எது காட்டக்கூடாது யார் கையிலும், எனக்கு கையிலோ கிடையாது. கனவு பார்க்குறது நான் தான். எனக்கு ஒரு அது மேலே கண்ட்ரோலும் கிடையாது. அது வந்தால் வந்துடும், வரலன்னா வரல. ஸோ ஒரு மனுஷனுக்குள்ள நித்ரா சக்தியை இவ்வளோ காட்டும் போதும் பிரம்மனுக்குள்ளே இருக்கிற அந்த சமஷ்டி சக்திக்கு பேர் மாயா. அதையும் காட்டக்கூடாது. நீயும் கனவுல உயிர் இருக்கிறது உயிர் இல்லாதது எல்லாமே பார்க்குற. என்ன பார்க்கல? இங்கே இருக்கிறதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவே பார்க்குறோம். ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாதெல்லாம் பார்க்குறோம். அப்படி புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னார். அப்படி என்ன அர்த்தம்? இப்போது அந்த நித்ரா சக்தி காட்டுற கனவுன்னு இன்னும் கொஞ்சம் விஸ்லேஷனம் பண்ணணும். நமக்கு மண் வேண்டாம், கல் வேண்டாம், உங்கள் ஸ்பெஷல் ஆந்திரா கல் ஒன்றும் வேண்டாம். அதெல்லாம் எங்களுக்கு எனக்கிட்ட இருக்க நித்ரா சக்தி. இது யாரும் டினை பண்ண முடியாது. இது ஒருத்தருடைய அனுபவம், எல்லாரோட அனுபவம். வேதாந்த கிளாஸ் வந்தானும் வரலன்னானும் ஆண் பெண் எல்லாத்தருடைய அனுபவம் கனவு இருக்குல்ல. வா, அந்த கனவு பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம விஸ்லேஷனம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இந்த மாயாசக்தி என்னென்ன பண்ணும்? மாயாசக்தி பொறுத்தவரை நித்ராசக்தி தானே விஷயம். நித்ராசக்திர் யதா ஜீவே துர்கட ஸ்வப்னகாரிணி பிரம்மண்யேஷா ஸ்திதா மாயா சிருஷ்டிஸ்தித்யந்தகாரிணி. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, மறுபடியும் அதே விஷயத்தை நான் விவரிக்கிறேன். யதா ஜீவே நித்ராசக்தி, அந்த ஒரு மனுஷன் ஜீவன், அந்த மனுஷன் நித்ரிக்கிற சம்பவம் நித்ரான சக்தி இருக்கும்போதும் அது என்ன பண்ணுறது? அங்கே துர்கட ஸ்வப்னகாரிணி. துர்கடன்னா இம்பாசிபிள் திங்ஸ். அது எப்படி பாசிபிள்? உதாரணம் சிலது கொடுப்பார், அப்புறம் நமக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி துர்கடன்னா நடக்க முடியாது. அப்படி ஆக அது எப்படி? நான் இது முன்னாடி பார்த்தது கிடையாது, எனக்கு தெரிஞ்சது கிடையாது, நான் நினச்சது கிடையாது. துர்கட ஸ்வப்னா, அங்கே அப்படிப்பட்ட கனவுனி காட்டுறதுக்கு காரணமாயிருக்கின்றனது. எங்கே? எனக்குள்ளதான்.
எங்கே மனசுக்குள்ளதான். ஏன்னா மனசுன்னு தான் சொல்லணும். சரீரத்துக்கு இந்த சரீரத்தோட அங்கே சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறதுனால. இதேபோல் பிரம்மணி ஸ்திதா ஏஷா மாயா, பிரம்மன் கிட்ட இருக்கிற அப்படின்னா சமஷ்டின்னு எடுத்துக்கணும், அவ்வளோதான். தனியாக சொன்னால் நித்ரா சக்தி, ஸ்வப்ன சக்தி. அதனால் ஒருத்தனுக்கு தூக்கம் வருது, இன்னொருத்தனுக்கு வரல. ஒருத்தன் முடிச்சுக்கிறான், இன்னொருத்தனும் முடிச்சுக்கல. ஒருத்தனுக்கு கனவு காண்றான், ஒருத்தனுக்கு ஞாபகம் இருக்குது, இன்னொருத்தனுக்கு இல்லை, மாறுறது. பட் சமஷ்டி கிட்ட வரும்போதோ அது ஒரே சக்தியாக ஏதாவது இருந்திருக்கணும், அது மாயா. அந்த பிரம்மனுக்கு ஆசிரிச்சு இருக்கிறா பிரம்மாசிரிதா மாயா என்ன பண்ணுறது? சிருஷ்டி ஸ்திதி அந்தகாரிணி. ஏதாவது உருவாக்குறதே, கொஞ்ச நேரம் காட்டுறதே, இல்லாமல் செய்கிறதனே சிருஷ்டி ஸ்திதி லயங்களுக்கு காரணமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த நித்ராசக்தி. இங்கே இதில் முக்கியமாக துர்கட அந்த வார்த்தை முக்கியம். அப்புறம் சிருஷ்டி ஸ்திதி லய, அந்த நித்ராசக்தி அதே தான் உருவாக்கிச்சு, அதே தான் கொஞ்சம் நேரம் காட்டிச்சு, திரும்பி எல்லாத்தையும் முடுங்கிச்சு அப்படின்னு சொல்லி இப்போது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு நமக்கு கனவு பற்றி ஏதாவது லாஜிக் உபயோகப்படுத்திட்டு. லாஜிக்குன்னு என்ன? எங்கே இந்த 5 கேள்விகள் வருதோ அது லாஜிக்கு. ஹவு, வை, வேர், when, what, இதெல்லாம் வந்துச்சுன்னா அது லாஜிக்கு. அங்கே எனக்கு தெரியணும், ஏன் அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு. அப்படி உன்னுடைய கனவு பற்றி இந்த 5 கேள்விகள் ஏதாவது அங்கே நீ உபயோகப்படுத்த முடியுமா? கேன் யூ யூஸ் எனி லாஜிக் அபவுட் யுவர் ஓன் ட்ரீம்? உனக்குள்ளே தான் அந்த கனவு வந்துச்சுன்னு உனக்கு நல்லா தெரியும். உன்னுடைய நித்ரைக்குள்ளே போகும்போது தான் அந்த நித்ரா சக்தி தான் கனவுன்னு உருவாக்குறதுனே தெரியும். ஆனாலும் நீ ஏதாவது லாஜிக்கு, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட கனவு வந்தது அப்படின்னு சொல்லி நீ யோசிக்கலாம். இல்லை ஜோதிஷர்கிட்ட போய் கேட்கலாம். அவர் ஏதோ சொல்லி ஒன்று ஏமாற்றிட்டு இது பரிகாரம் பண்ணணும், நாளைக்கு 10 எலுமிச்சை பழம் எடுத்துக்கிட்டு ஒரு 1000 ரூபாய் மட்டும் கொண்டு வாங்க போதும், அவ்வளோதான் போயிடுச்சு. பட் ஸ்டில் அவர் சொல்கிறார் தவிர அவர் லாஜிக்கு பார்த்து இது பார்த்து எதுவும் சொல்லலை. அவர் வயிற்று பொடுப்புக்கு அவர் சொல்லுவார், யாரும் சொல்ல முடியாது. அதனால் லாஜிக் உபயோகப்படுது. அப்படி ஏதாவது நிரூபணம் பண்ண முடியுமா உன்னால்? அப்புறம் அதை பற்றி ஏதாவது பேசுவியா? அதை பற்றி பேசுகிறே, அதை பற்றி நீ ரொம்ப சின்சியராக சீரியஸாக எடுத்துக்கிற அப்படின்னா நீ ஒரு பைத்தியக்காரன்னு அர்த்தம். அப்போது நான் இது முன்னாடி பண்ணிட்டேன் சார் அப்படி சொல்லாதங்க. பண்ணியிருப்பீங்க யாராவது பயந்தி, இல்லை உங்களை சுற்றி நிறைய பேர் நீ அப்படி பார்ப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவதுனே. அப்படின்னா நிறைய பயிற்சிக்காரன்கள் தான் இருக்காங்க உலகத்தில். ஆமாம், சில பயிற்சிக்காரர்கள் வெளியில் பேசுவாங்க, அடுத்தவங்களுக்கு இவங்களுக்கு சொல்லி கேட்பாங்க. ஆனால் மெஜாரிட்டி பயிற்சிக்காரங்கள் உள்ளக்குள்ளே பேசிக்குவாங்க. வெளியில் பேசுகிறவங்களை மென்டல் அன்றோம், உள்ளக்குள்ளே இப்படியே பேசிக்கிட்டு சந்தை இப்படிலாம் இருக்கிறவனுக்கு சென்டிமெண்டல் அன்றோம். அவ்வளோதான், சென்டிமீட்டர் மென்டல். பட் சென்டிமீட்டர் இல்லாதே சென்டிமெண்டல், இது பெரிய ப்ராப்ளம். அவன் அட்லீஸ்ட் வெளியில் அவன் இங்கே இருக்கிற போல ஒரு மனுஷன் இருக்கான்னு சொல்லிட்டு பேசுவான், அந்த சவுத்துக்கிட்டு திட்டுவான், கல் வச்சு அடிப்பான், இவன் ஓடுவான். இஸ் ஜஸ்ட் எக்ஸாக்ட்லி ரியலாக செய்வான் இந்த மென்டல் இருக்கிறவன், பார்த்தீங்களா? ஆனால் நிறைய பேர் நம்ம உள்ளே பண்ணுறோம், அதை உள்ளே பண்ணுறோம், கவனிக்கலை. ஆனால் வெளியில் ரொம்ப நான் ரொம்ப இப்படியான அப்படின்னு காட்டுக்கிறோம். என்ன நீ உள்ள மைண்ட் எப்படி இருக்கு பாரு.
ஸோ இப்போது இதுதான் இங்கே என்ன சொல்கிறார் பாருங்கோ 87ல் சொப்னம் காட்டுற விஷயங்கள் 2-3 சொல்கிறேன், உனக்கு நிறையாவே தெரியும். நான் ரொம்ப நிதானமாக குழந்தைகளுக்கு சொல்கிற போல் சொல்கிற வாத்தியார் நான், யார் வித்யாரண்ய சுவாமி. அதனால் அவங்க உதாரணம் சில வாட்டி ரொம்ப சின்னதாக சில்லியாக சிம்பிளாக இருக்கும். ஸ்வப்னே வியத்கதிம் பஷ்யேத் ஸ்வமூர்தஸ்சேதனம் யதா முஹூர்த்தே வத்சரௌகம் ச மிருதபுத்ராதிகம் புனः. எப்படி யதா ஸ்வப்னே, இந்த கனவுல நீ சில வாட்டி காட்டில் பறந்து போகும்போது பறக்கிற போல் உனக்கு கனவுல பார்ப்பேன். சில வாட்டி ரெக்கைகள் இல்லாமல், சில வாட்டி ரெக்கை கூட வந்திருக்கலாம். ஆனால் எப்படி போவேன் அப்படி காட்டில். வியத்து கதிம், ஆகாயத்தில் போகிறேன். ஃப்ளைட்டில் உட்காந்து இல்லை, சும்மாவே போகிறேன். அப்புறம் அப்படின்னு பார்க்குறேன். அடுத்தது உங்களோட தலையை கட் பண்ணிட்டாங்க, தலை கட்டாயிடுச்சு. ஸ்வமூர்த்த சேதனம், என்னை தலை வெட்டிட்டாங்க. அப்புறம் முகூர்த்தே வத்சரௌகம், அங்கே ஒரு முகூர்த்தம்னா கொஞ்ச நேரத்தில் அநேக வருஷம் ஓடிப்போச்சு. அப்படியும் அது மட்டும் இல்லை, ஒருவேளை யாருக்காவது அவனோட குழந்தை இறந்து போயிட்டான், அவன் திரும்பி உயிரோடு வந்துட்டான். புத்திர புனக முத்தபுத்திராதிகம், இல்லை இருக்கிறவன் போனது போல் போனவன் வந்தது போல் கூட பார்க்கலாம். என்ன கதை இது? என்ன கதை இது? இப்போ சொல்லு, வை, ஹவ், வென், வாட். நீ எவ்வளோ இன்டெலிஜென்ட் ஆனாலும் சரி, எவ்வளோ ஐக்கியம் இருக்கிறவனானாலும் சரி, ஏதாவது அது ரிசர்ச் பண்ணி இல்லை. ஏன்னா ஒன்றும் நமக்கு தெரியுது, அதெல்லாம் சும்மா கனவு தான். அதுக்கு மிஞ்சி ஏதாவது முக்கியத்துவம் கொடுத்து யாராவது போனான்னா அவனும் சிசோஃபெர்னிக், ஹெலூசினேஷன், ஹிஸ்டீரிக்கல் அண்ட் ப்ராப்ளமேட்டிக் மைண்ட் ஆகி அவனு வைத்தியர்கிட்ட போய் ஏதாவது மருந்து வாங்கி அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். அப்படி இருக்கிறவன் இங்கே வந்தானும் உட்கார மாட்டான், கேட்க மாட்டான், அவனை மெடிடேஷனும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் அந்த அளவுக்கு மனசு ஆகிறதுக்கு முன்னாடியே ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்கள சமாளிக்கிறது. அப்படி இருக்கிறவங்களே சில பேர் லைஃப் லாங் அப்படி தான் இருப்பாங்க, ஹிஸ்டீரிக்கல். ஜெனரலி இந்த ஹிஸ்டீரியா అనేది லேடிஸுக்கு நிறைய வரும். காரணங்கள் ஏதோ அது இருக்கட்டும். ஆர் எனி ஃபோபியா அதர்வைஸ். ஹிஸ்டீரியா అనేది ரொம்ப பெரிய வார்த்தையாக இருக்குது. ஃபோபியா అనేది கொஞ்சம் சின்ன வார்த்தை ஒரு தனிப்பட்டக்கு. அதனால் நான் ரொம்ப ஹிஸ்டீரிக்கல்னு யாரும் சொல்லிக்க மாட்டான். ஹிஸ்டீரிக்கலாக இருந்தால் கூட எனி லேடி அப்படி யாரும் சொன்னால் கோபம் வரும். ஆனால் ஃபோபியா இருக்கு எனக்கு అనేది மட்டும் கொஞ்சம் சொல்லிக்குவாங்க. என்ன ஃபோபியான்னா, எனக்கு ஜலம் பார்த்தா பயம். குட்டிக்கு சின்ன ஜலம் இருந்தால் கூட இறங்க மாட்டேன். ஜலம்னா பயம். அது எப்படியோ வந்துச்சு, அவ்வளோதான். அதனால் அவங்களுக்கு ஸ்விம்மிங் பூலு பார்த்தாவே பயம் வந்துடும். இது மாதிரி காக்ரோச் பார்த்தா, கற்பாம்பூச்சி பார்த்தா, பல்லி பார்த்தா ஐயோ அப்படி ஃபோபியான்னு சொல்லுவான். இதெல்லாம் மைண்டுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து அது சொல்கிறது காட்டுறது நினைக்கிறதெல்லாம் நீ ஒத்தாஸ் பண்ணிட்டு இப்போ கஷ்டப்பட்டுருக்க, அவ்வளோதான். சரி, இப்படி எல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்ததுக்கப்புறம்
திரும்பி அதனால் நான் முன்னாடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போது அங்கே லாஜிக் எதுவுமே வேலை பண்ணாது. அது இப்போது சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் 88. ஏன்னா மேல் எக்ஸாம்பிள்ஸ் இது கனெக்ஷனாக இருக்கிறதுனால நான் முன்னாடி சொன்னேன். இதம் யுக்தமிதம் நேதி व्यवस्था तत्र दुर्लभा यथा यथेक्षते यद्यत् तत्तद्युक्तं तथा तथा. அதனால் இங்கே இந்த கனவு விஷயம்ல பாருங்க, இங்கே இது இது திஸ் இஸ் பாசிபிள், இதம் யுக்தம் இல்லை, இதம் இது இல்லை, அப்படி இந்த மாதிரி இது இது கரெக்டு தான். எனக்கு ஒரு யூடியூப்பில் ஒரு டைட்டில் பார்த்தா அது தானாக காட்டும் சிலதை. நான் என்ன வேலைக்கு நான் போயிட்டுருக்கும்போது அது பாட்டுக்கு என்னமோ காட்டும், நான் கண்டிக்க மாட்டேன். பட் அது நம்ம விஷயத்துக்கு ரிலேட்டடாக இருக்குது, ஆனால் நம்ம விஷயத்துக்கு ரிலேட்டட் இல்லை. அது தப்பான ஏமாற்றல். என்ன சொல்கிறாருன்னா, அவர் பெரிய உபன்யாசக்காரர், ஏதோ ஒரு இடத்துல பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், அந்த இடம் சொல்ல மாட்டேன், பாப்புலர், 1000 பேர் பார்ப்பாங்க, 40,000 50,000 பேர் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஏன் பார்க்குறாங்க அத்தனை பேர்? நம்ம வேதாந்த இந்த வகுப்புகள் கொஞ்சம் பேர் பார்ப்பான்னா இதுதான். என்ன அவங்களுக்கு டைட்டில்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா, நீங்களும் சிலது பார்த்துருப்பீங்க. ஓகே, உங்கள் வீட்டில் பணம் கொட்டணும்னா இந்த மந்திரத்தை நீங்கள் 3 மாதம் ஜெபிச்சா போதும், இப்படி போதும்னு போட்டால் யாரும் இங்கே பார்க்காம இருப்பாங்க, நான் தவிர. தினந்தோறும் பாருங்க, இந்த மாதிரி உங்களுடைய ராசி சக்கரம் இது இப்படி ஆகணும் மாறணும்னா நிறைய சொல்லுவானே. அதில் முக்கியமானது ஒன்று என்னன்னா, நீங்கள் இந்த மந்திரம் இது சொல்லிட்டா இன்னைக்கு உங்களுக்கு கனவுல கடவுள் காணப்படுவார். எனக்கு உடனே கேள்வி வந்துச்சு, சார் கனவுல என்று சார் காணப்படும், நினைவுல காணப்படும். நிறைய கதைகள் பாருங்கோ, கனவுல கடவுள் வந்தார் இப்படி சொன்னாருன்னா நம்புகிறோம். ஒன்றும் இல்லை, சப்கான்ஷியஸ் மைண்டு பண்ணுற சில சேஷ்டைகள். அது நீ பிளாக்மெயில் பண்ணி இப்படி மக்களுக்கு தப்பாக சொல்லலாமா? இன்னைக்கு இந்த மந்திரத்தினை நீ இப்படி சொன்ன, கண்டிப்பாக உங்களுக்கு கனவுல அன்னைக்கு கடவுள் காணப்படுவார். நோ லாஜிக் அதுக்கு. இப்போ இங்கே சொல்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு அவர் சொல்லலாம், தலாட்டுவாங்க, கை தட்டுவாங்க, 50,000 பேர் பார்க்கலாம், ஏமாந்து போகிறாங்க. அப்படி சொல்லலாமா? பஞ்சதசி படிச்சிருந்து அப்படி சொல்லுவாரா? வேண்டாம். ஏதோ ஒன்று சொன்னால் கதா புராணம் அது இது ஜாதகம் நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தால் நிறைய பேர் நம்ம அட்ராக்ட் பண்ணலாம். பணமும் வரும், பேரும் வரும், புகழ் வரும், பாபமும் வரும். ஆனால் பண்ணுறது பார்த்தா ஏதோ பெரிய நல்ல தெய்வ ரிலிஜியஸ் காரியம் பண்ணுறார் அப்படின்னு நினைக்கிறான். 2 பேர் ஏமாந்து போயிட்டான். அது பண்ணுறவனும் பார்க்குறவன். சரி, அதெல்லாம் எப்படியாவது காணப்பட்ட உள்ளே போய் பார்க்காதுங்கோ. என்ன சொல்லியிருப்பார் பார்க்கல, ஒன்றும் வேண்டாம். என்ன சொன்னார் கூட வேண்டாம். நான் டைட்டிலே தான் பார்த்தேன், கேட்க போக மாட்டேன். ஐ ஓன்ட் கோ. டைட்டில் இஸ் ஜஸ்ட் அப்பியரிங். அதனால உங்களுக்கு சொல்லறதுக்கு எனக்கு அப்படி ஒன்று பார்த்தேன், அப்படி நிறைய இருக்கும்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். பட் ஆர் யூ காட் அப் இன் தோஸ் திங்ஸ்? இது மட்டும் செக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அப்படி சொல்லி இப்போ இது கரெக்டு தான், இது கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கே சாத்தியப்படாது. தத்திர
துர்லபா, இம்பாசிபிள், நடக்காது. அப்புறம் யதா யதா ஈக்ஷதே ததா ததா தத்யுக்தம். எது எது காணப்படுறதோ அதெல்லாம் ஓகே, எது எதெல்லாம் காணப்படல அதெல்லாம் ஓகே. ஹவு டஸ் இட் மேட்டர்? ஏன்னா அது அசல் நிஜம் இல்லையே. இல்லை, ஆக்சுவலி இதுக்கு அர்த்தம் என்னன்னா, யதா யதா ததா ததான்னா எது எதெல்லாம் தெரியறதோ எது எல்லாம் காணப்படுறதோ அது எல்லாமே கூட அங்கே கனவுல பக்கா. யுக்தம் என்ன? ஓகே. பக்கான்னு என்ன? நிஜமன் இல்லை அர்த்தம். கனவு பார்க்குறவன் நல்ல அட்டென்டிவாக கேட்கணும். கனவு பார்க்குற அந்த மனுஷனுடைய மனசுக்குள்ளே இருக்கிற நித்ராசக்தின்னு உருவாக்குனதையும் மனசு தான். அதுக்குள்ளே சொப்பனத்தின்னு உருவாக்குனதே மனசு தான். அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு மெமரியில் வச்சுக்கிறது மனசு தான். என்ன விஷயம்? அந்த மனசு அந்த கனவு பார்க்கும்போது அந்த கனவு காணுற யாரோ அவனு இருந்த அந்த மனசு ஞாபகம் மெமரியிലേക്ക് அனுப்பிச்சான் தவிர நான் கனவு பார்க்குறேன்னு அங்கே அவனும் தெரிஞ்சுக்கவே முடியாது, கிளைம் பண்ணவே முடியாது. ஆனால் உடனே நான் இந்த கருத்தை சொல்லணும். இப்போது என்ன? நெனவனே கனவு. நிறைய வாட்டி இந்த வார்த்தை சொல்லிட்டோம். பகவானுடைய கனவாகும் நம்முடைய நினைவு. பகவானுடைய கனவன்னா பகவானுடைய மாயாசக்தி தானே உருவாக்குறது இதெல்லாம். இப்போ பேசுனதெல்லாம் இங்கே இப்போ நினைவுக்கு அப்ளை பண்ணவங்க அவரே வருவார் ஆச்சாரியர். கதை அதுக்கு நினைவு இன்னொரு சொப்பனந்தா. அவ்வளோ ஈஸியாக ஒத்துக்கிறது. நீ தலைகீழ தபஸ் பண்ணணும். தலைகீழ தபஸ்ன்னா இதுதான் பஞ்சதசி படிக்கிறதா. நாளைக்கு போய் தலைகீழ நிற்காதுங்கோ, உளுந்துருவீங்க. பஞ்சதசி ஒழுங்காக படித்து புரிஞ்சுக்கிறதே பெரிய தபஸ். இது 100% நான் அப்படி ஏற்றுக்கிறேன். ஏன்னா எனக்கு படிக்கும்போது எவ்வளோ ஆனந்தமாக இருக்க தெரியுமா? எவ்வளோ சத்தியம் சொல்கிறாரு, எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது. இதுதானே சத்தியம். அப்படி என்ன சொல்லணும் இப்போ? ஸோ நினைவு மாயாசக்தினால் காணப்படுற இந்த நினைவனே கனவனை பார்க்குற மனசு இது கனவனே தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிட்டீங்களே இல்லை? இப்போ கிரகிச்சிட்டிங்களா இல்லையா? 100% இல்லைன்னா கூட ஒத்துக்கலைன்னா கூட நினைவு கனவனி குருவு சாஸ்திரப்படி போதனை பண்ணும்போது இப்போ நினைவனே கனவனி நான் பார்த்துட்ருக்கேன்னு பார்க்குற இந்த மனசு உணரலாம், கிளைம் பண்ணலாம். அதுதான் ஞானத்துக்கு மூலம், உன்னுடைய ஸ்வரூபத்தில் நிற்கிறதுக்கு. ஆனால் அங்கே நாட் பாசிபிள். அங்கே கனவுல குரு வந்தார் எனக்கு உபதேசம் பண்ணாருன்னு போல் பார்த்தா கூட, அது கதையில் யாரோ எழுதியிருந்தா கூட அவருக்கு பகவானே கனவுல வந்து உபதேசம் பண்ணார், அதனால் உடனே இப்படி ஆயிட்டாருன்னு இப்படி யாராவது சொல்லி எழுதியிருந்தா கூட அந்த ஜீவன் ஒரு வேளை கனவுலேயே உபதேசம் நடந்துச்சுன்னா அர்த்தம். அதுக்கப்புறம் இவருக்கு குருவே இல்லைன்னு சொன்னால் கூட போன ஜன்மத்தில் இந்த சாஸ்திரம் குருமுகத்தமாக இப்படியெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ரவண மனனம் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஆனால் அங்கே முக்தி அடையாமல் பிறந்தா. இப்போ அது உள்ள ரெடியாக இருக்கு. ஜஸ்ட் அதுக்கு ஒரு சின்ன புஷ் வேணும். அது கனவுல வந்து புஷ் பண்ணால் கூட ஆயிருக்கலாம் அங்கே கூட. ஆனால் அது 100% அதனால தான் நடந்தது. அதனால கூட நானும் பார்த்துட்ருக்கேன். கனவுல எனக்கு ஒரு நாள் குரு வர மாட்டாரா, உபதேசம் பண்ண மாட்டாரா? பண்ணவே மாட்டார். கதை படிச்சுக்கிட்டே ஏமாந்து போகலாம். அதுக்குள்ளே நம்ம உயிர் விட்டுடுவோம். ஏமாந்து போகிறோம், போவோம்.
திரும்பி வரணும், திரும்பி இப்படி ஏமாந்து போகணும். தேவையா? அதனால் கனவுல கடவுளும் வரமாட்டார். எந்த கடவுள் கனவுல உபதேசம் பண்ணல. நினைவில் இருக்கிற அந்த தீவிரமான பக்தி பாவனை பகலெல்லாம் நினைவில் நல்லா பக்தர். எப்போ பார்த்த பக்தி என்ன சொன்னோம்? பாவனா பிரதானம். அந்த ராமகிருஷ்ணர் எப்போ பார்த்தா அம்மா காளி காளி அப்படி அன்னார். அதனால் பேசிட்டார், அம்மாவும் பேசிட்டாங்க. இதெல்லாம் சொல்லுவோம். அவர் நம்ம அங்கே இருக்கும்போதே கூட அவர் பேசுறது போல் நம்ம பார்க்கலாம். பட் இஸ் டாக்கிங் ஸ்டில் டு த ஸ்டாச்சு ஓன்லி. தெய்வம் அம்மனுடைய நீ பார்க்கல. அவர் எங்கே பார்க்குறாருன்னா பாவமண்டலத்தில் பார்க்குறாரு, அவர் நினச்சிக்கிறாரு. இதுதான் இப்போ சொன்ன மென்டல்னா பர்சன் கூட இப்படி தான் பேசுவார். ஆனால் ஐ எம் நாட் அவங்களை தாழ்த்தி பேசலை ராமகிருஷ்ணன் பற்றி அதெல்லாம் கூட. ஆனால் அவருக்கு கூட ఒక వేదాంత గురువు కడిచిదా రామకృష్ణరు பிற்காலத்தில் இதில் இருந்து எல்லாத்திலிருந்து வெளியே வந்தார். தோத்தாபுரி அந்த குரு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இன்னொரு லேடி கூட ஒரு அம்மா வந்து அவங்களும் அவங்க இதனால் இந்த பாவமண்டலத்தில் மாட்டிருக்கிற பக்தின்னு சொல்லி அதிலேயே பரமேஸ்வரமாக இருக்கிற ராமகிருஷ்ணர் கூட அந்த ஹர்டில் தாண்டி வரத்துக்கு அந்த தோத்தாபுரி என்ன சொன்னார் தெரியுமா? நான் எந்த தியானம் நான் இதில்லை அதில்லைன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தால் கூட காளி வந்து முன்னாடி நிற்கிறது எப்போ பார்த்த மனசுக்குள்ளான்றார். தோத்தாபுரி சொன்னார், காளியை வந்து கத்தி எடுத்துகிட்டு வட்டிட்டு முன்னாடி போனார். இது என்ன சொல்லுவார் இப்படி? இது புஸ்தகத்தில் இருக்க அர்த்தம் என்னன்னா, மனசில் பார்க்குற உருவம் நாமம் சத்தியம் இல்லை, ஏதாவது காட்டும். யார் பார்த்தானோ அந்த பார்க்குறவன் சத்தியம், அது அரூபம், அது நிர்குணம், அது கான்ஷியஸ்னஸ். நீயே வெளியில் முன்னாடி ஏதோ காணப்பட்டதுன்னு முக்கியத்துவம் கொடுக்குறேன். விஷயம் கொஞ்சம் ஆழம் இப்போ பேசினது எல்லாமே கூட, பட் கனெக்டட். இப்போ அதனால் உங்களுக்கு 2 விஷயம் தெரியணும். கனவு விஷயம் பற்றி சொல்லிட்டேன், நினைவுக்கு எப்படி. இப்போ அதுதான் இங்கே வந்து அதே அப்படி இருக்கும். அதனால் இப்போ என்ன சொல்கிறீங்க? அப்போது இதே கனவு விஷயம் இவ்வளோ சொன்னேன். இப்போ இது வந்து நீங்கள் வந்து நினைவுக்கு அடாப்ட் பண்ணணும். அப்படி நினைவில் இந்த கனவுன்னு சொல்லி அடாப்ட் பண்ணி அப்படின்னா அப்படி நினச்சிட்டு விவகரிச்சுட்டு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு என்னதான் பலம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் 89வது ஸ்லோகம். ஈத்ருஷோ மஹிமா திருஷ்டேஹே திருஷ்டः ஈத்ருஷோ மஹிமா திருஷ்டः நித்ராசக்திர்யதா ததா மாயாசக்திரசிந்த்யோயம் மஹிமேதி கிமத்புதம். இந்த விதமாக எப்படி யதா நித்ராசக்தேஹே ஈத்ருஷா, எப்படி இந்த நித்ராசக்தி இப்படிப்பட்ட மகிமா காட்டுறதே, அது ஒரு மகிமனை காட்டுறது, வண்டர் மகிமா. அப்போது அது அந்த மகிமாவை காக்கும்போது ஆச்சரியமாக இருக்குது நமக்கு. நம்ம பார்த்த கனவு பற்றி நமக்கு அப்புறம் மெமரியில் ஞாபகம் ஆச்சரியமாக இருக்குது. சரி, மகிமா திருஷ்டா எக்ஸாக்ட்லி அதேபோல் ததா மாயாசக்தேஹே இயம் அச்சிந்தியா மகிமா, மாயாசக்தினால் உருவாக்கப்பட்ட ஏன் இப்படி அனு சிந்திச்சு கொஷன் பண்ண முடியாத இந்த நினைவு நாமரூப உலகம் இருக்கே, இது பற்றி மகிமா. இதில் என்ன ஆச்சரியப்படுறதுக்கு?
உன்னுடைய கனவு பற்றி நீ ஆச்சரியப்படலாம், ஆனால் விட்டுட்ட. பட் யூ சர்ப்ரைஸ்ட் அண்ட் விட்டுட்ட. சரி, இந்த உலகம் பார்த்தா கூட நீ அப்படி சர்ப்ரைஸ் பண்ண. வாட் இஸ் தேர் டு சர்ப்ரைஸ்? என்ன வண்டர்மெண்ட் இருக்கு இங்கே? என்னது இது காட்டுற இந்த மாயா சக்தி? இது இன்னொரு கனவுதா? நினைவு இன்னொரு கனவுதான்னு டைரெக்டாக சொல்லலை, அடிப்படையாக இருக்கிற கருத்து அது. அதை நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டேன். புரிஞ்சதா? இப்போ இந்த திருஷ்டி வந்துச்சுன்னா நினைவு நம்மளை தொந்தரவு பண்ணாது. நம்முடைய ப்ராப்ளம் எல்லாம் எங்கே இருக்கு? ப்ராப்ளம் అనేది இருக்கே அப்படின்னு சொன்னால் நினைவில் தான். தூக்கத்தில் யாருக்கும் இல்லை, கனவு பற்றியும் ப்ராப்ளம் இல்லை. பொதுவாக ஜெனரல்லி தூங்கி போனவனுக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்முடைய ஆராட்டம், போராட்டம், தாபத்திரயம், கஷ்டம், கம்ப்ளைண்ட் எல்லாமே நினைவு பற்றி தானே. அது வியாபகாரிக பிரபஞ்சம். பிராத்திபாசிகம் கனவு, அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. இங்கே ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் இப்போ இனிமேல் ப்ராப்ளம் கிடையாது. பிகாஸ் இங்கே என்ன நடந்தாலும் சரி, ஐ நெவர் ஃபீல் கிரேட் ஆர் வண்டர்மெண்ட். ஆச்சரியமும் கிடையாது, மகிமானு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாயா உலகத்தில் இருந்து ஒருத்தர் என்னமோ காட்டிட்டாரு, ஒரு என்னமோ மறைச்சிட்டாரு, அதோ பண்ணாருன்னா டு யூ ஃபீல் எக்ஸைட்டட் அபவுட் இட்? அதை பற்றி ஆச்சரியப்படணுமா? யாரோ விபூதி காட்டிட்டோம், ஸோ வாட்? அவர் ஏதோ சிரமப்பட்டு தபஸ் பண்ணி யோகா பண்ணி அது பண்ணி, ஆனால் எங்கே பார்க்குற அதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பாட்டம் லைன். இப்போது கனவுல நீயே ஆகாசத்தில் பறந்தாய், கனவுல நீயே ஜலத்து மேலே நடந்தாய். இப்போது அதே இங்கே யாரோ இன்னொருத்தர் பண்ணுற போல் நீ பார்க்குற, அதையும் கனவு தான். ஆனால் யூ நீட் எ கட்ஸ் டு சே தட். நீங்கள் எவ்வளவாது சொல்லுங்க குருஜி, அவங்க போனோமா, அப்பா எப்படி இருந்தோ தெரியுமா? என்னது கனவு? ஹே, தேர் இஸ் நத்திங் டு சர்ப்ரைஸ் ஆர் எக்ஸைட்டட். இருக்கேன்னு நீ நம்பிட்டா உனக்கு இன்னும் ஞான வடிக்கு கதவு திறக்கலை, பிளாக் ஆகி தான் இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சு விட்டு தான் நினைக்கிறேன். அடுத்த 90வது ஸ்லோகம். ஷயானே புருஷே நித்ராம் ஸ்வப்னம் பகுவிதம் ஸ்ருஜேத் பிரம்மண்யேவம் நிர்விகாரே விகாரான் கல்பயத்யசௌ. இதே தாட்டு 89ல் சொன்னதே கண்டினியூ பண்ணிவிட்டு, அதுதான் கனவு தான். சும்மா நினைவு அணி பேர் வைக்கிறோம், அதையும் கனவு தான். எதுக்கு பேர் மாற்றணும்? அப்போது கனவு நம்பர் 1 கனவு நம்பர் 2ன்னு சொல்லக்கூடாதான்னு எதுக்கு தெரியுமா? எனக்கு இப்போ ஸ்ட்ரைக் ஆகிறது. நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பேசிட்டான்னு பாருங்க. என்னன்னா, கனவுன்னு அந்த கனவு காணுறவனுக்கு அது கனவுன்னு தெரிஞ்சுக்க முடியலங்க. யூ கேனாட் கிளைம். யாராவது சொல்லுங்க, நான் கனவு பார்க்கும்போது அந்த கனவுன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அது எனக்கு அப்போ ஞாபகம் இருக்கான்னு இது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இப்போ அது நடக்கலை, அங்கே அது நடக்கலை. நடந்திருந்த இப்போ சொல்லலாம். ஆனால் என்ன சொன்ன, நான் நினைவில் பார்க்குற இந்த மாயாசக்தியோடைய இந்த சேஷ்டைகள் எதுன்னு நீங்கள் வை வாட் ஹவு வென்னு கேட்க முடியாதது பார்க்கும்போது யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் தட். அது புரிஞ்சுக்கிற நீ. அதனால தான் இதுக்கு பேர் நினைவு. தமிழ் நினைவனை பதத்தினை எப்படி பிரித்து என்ன அதுக்கு மூலம் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது.
அது வந்து ஏதோ ஒரு மூலத்துலேருந்து வந்திருக்கணும். உணர்வுன்னு நான் நினைக்கிறேன், கரெக்டானு இல்லை, நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா இப்போ நான் பேசினதை பற்றி நான் நினச்சிக்கிட்டேன், நான் உணர்றேன், எனக்கு தெரியறது. இது நான் நெகட்டிவ் பண்ண முடியும். இது பார்த்துக்கிட்டே, அதுதான் முக்கியம். அங்கே பார்த்துக்கிட்டு நெகேட் பண்ண முடியல. இங்கே பார்த்துக்கிட்டே நினைவோடு இருந்தேன்னா உணர்வோடு இருந்தே தெரிஞ்சுக்கிட்டே நானும் இது அசத்தியம், அஜ்ஞானம், ஒன்றும் இல்லை அப்படியானே. உதாரணம் வேணுமென்னா காணல் நீர் பார்க்கும்போது காணல் நீர் காணப்பட்டுட்டு இருந்தால் கூட எப்படி நீ வந்து இது சத்தியம் இல்லைன்னு சொல்கிற? ஆன் வாட் பேசிஸ்? ஏன்னா நான் தேடி போனேன், அங்கே போனேன், அது இல்லைன்னு. நீ இங்கே தேடு, இந்த உலகத்தில் ஏதாவது தேடு. ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்ட ஒரு மனுஷன், நீ ரொம்ப எனக்கு பிடிச்சவனை, எனக்கு வேண்டியவளன்னு பிடிச்சிக்கிட்ட, பிடிச்சி இருக்க முடியறதா? இருப்பானா? பணம்தான் சர்வம், காசேதான் கடவுளன்னு பிடிச்சிருக்க. பிடிச்சிட்டு ஆஹா ஓஹன்னு சொல்லும் போது ஹார்ட் அட்டாக் வந்து போயிடுவேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்பர் 2 or 3 ஆகிடும்னு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் போயிட்டான். ஏறு அதெல்லாம் யாரோ கொஞ்சம் நாள் 2 வருஷம் முன்னாடி. ஸோ அப்போ எது பிடிச்சிக்க இருப்பேன், எது பிடிச்சிருக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிற அறிவு இங்கே என்னால் உபயோகப்படுத்தினால அது நினைவு. இப்போ என்ன படித்தோம் இந்த 90ல்? இந்த தூக்கத்துக்கு படுத்தி இருக்கிற மனுஷனும் நித்திரைக்குள்ளே போய் சொப்னம் பகுவிதமாக சுருஜேத்த சொன்ன விஷயந்தான் அது. இப்போது கன்க்ளூஷன் என்ன சொல்லணும்? நான் சொல்லிட்டேன். வித்யாரண்யர் பிரம்மணி ஏவ நிர்விகாரே பிரம்மணி ஏவ விகாரான் கல்பதி அசௌ. அந்த மாயாசக்தி நித்ராசக்தி போல் பிரம்மன் ஆசிரிச்சு இருந்து, இங்கே இன்னொரு சைட் பாயிண்ட், பிரம்மம் என்னை ஆசிரிச்சிருந்து, நான் பிரம்மன் தானே. ஆமாம் குருஜி நீங்கள் பிரம்மன் தான், நான் டவுட். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பிரம்மனான் என்ன ஆசிரிச்சே ஒரு பக்கம் தனிப்பட்டு இந்த சரீரமாக காணப்பட்டு, அதில் ஒரு மனசாக காணப்பட்டு, அங்கே ஒரு நித்ரா ஒரு ஸ்டேட்டு, அதில் கனவு, திரும்பி அதே இங்கே இன்னொரு பக்கம் இன்னொரு அவஸ்தை நினைவு அనే அவஸ்தனை காட்டி அதையும் இப்படி பண்ணி அப்படி பண்ணி. யார்? நான் இருந்தால் தானே. இப்போ பாயிண்ட்டுக்கு வாங்க. இப்போ நான் இருந்தால் தான் நினைவு. அவனா கஷ்டம், கரெக்டாக இல்லையா? நான் இல்லை நினைவு உலகம். யார் சொல்லுவியா? தூக்கத்தில் உலகம் தெரியுதா உங்களுக்கு? சத்தியபூர்ணவனுக்கு தெரியுதா? கனவு யாருக்கு? நானும். அந்த நான் అనేది இருந்தாதான் நித்ராசக்தி, நான் இருந்தாதான் மாயாசக்தி. அதுதான் பிரம்மணியேவ. என்ன பிரம்மம்? நிர்விகாரம். ஒரு விகாரமும் எனக்குள்ளே இல்லாத கான்ஷியஸான எனக்குள்ள இந்த மாயாசக்தி சமஷ்டி மாயா. சமஷ்டி மாயான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணு திறந்தா அப்படின்னா புலங்கள் எல்லாம் ஆக்டிவாக இருந்தால், மனசு பகிர்முகமானால் மாயாசக்தி காட்டுற சமஷ்டி கனவு. கண்ணு மூடிக்கிட்டு புலங்கள் மனசு அந்தர்முகமானால் அதுக்கு அதே காட்டுக்கிற இன்னொரு கனவு. ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ கனவுல நித்ராசக்தி பண்ணது போல மாயாசக்தி வெளியில் கூட பண்ணு. ஆனால் நீ கனவுன்னு சொல்லு, மனசுன்னு சொல்லு, நித்ராசக்தி అని, నెనవు మాయాశక్తి అని ఉలగమని సొల్లు. பேசிஸ் என்ன? நான் இருந்ததானே, அது விடக்கூடாது.
அதுதான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நான் இருந்தாதான் சூரியன் பார் ஆகாசத்தில், சூரியன் இருக்கணும்னா அவருக்கு அஸ்தித்வம் கொடுக்கணும்னா நான் இருந்தாதா, நான் இருந்தாதான் உலகம்னு சொல்ல முடியும். நான் இருந்தாதான் கடவுள் இருக்காருன்னு சொல்ல முடியும். இப்போ அவர் இருக்காருன்னு சொல்லணும், கிளைம் பண்ணணும்னா நான் இருக்கணுமா? இப்போ நானும் பெருசா கேட்பேன் கேள்வி, நானும் பெருசா ஈஸ்வரன் பெருசா? சார் இப்படி எல்லாம் கேட்காதுங்க சார், பாபம் வரும் சார். எனக்கு பயம் இல்லை, பாபம் வராது. உபனிஷத்து என்ன சொல்றேன்னா பாபம் வராது என்றார். மோக்ஷயிஷ்யாமி சர்வ பாபேபியா. பயப்படுறவனுக்கு பகவத்கீதா பிரம்மஜானம் எட்டாது. இங்கே ஈஸ்வரனை திரஸ்காரம் பண்ணல, ஆனால் உலகம் பார்க்கும்போதும் ஈஸ்வரன் சர்வத்துக்கு நமஸ்காரம் பண்ண, சர்வத்தினி அன்பாக பாரு, ஆனந்தமாக பாரு, எல்லா இடத்துலையும் ஆனந்தம் தான் व्यक्तமாகுதுன்னு பாரு. அந்த விதத்தில் வணங்க, சாஷ்டாங்கம் உளுந்துடும், பரவாயில்ல, அன்பாக இரு, பிரேமையோடு இரு. அதனால் பிரம்மஜானம் வந்தவனுக்கு இருக்கிற அந்த மனப்பான்மை, எம்ப்ரேசிங் த வேர்ல்டு. மாதா அமிர்தானந்தமயி அப்போ அந்த ஸ்கூலில் இருந்தேன் நான். அவங்களுக்கு 50வது வயசு வந்தப்போ உலக லெவலில் ஒரு பெரிய விழா நடந்துச்சு கொச்சின் ஸ்டேடியமில். அப்போது அம்மாவுடைய ஃபோட்டோ எல்லாம் போட்டு குளோபுன்னு அம்மா வந்து இப்படி பிடிச்சிக்கணும் கோல் போட்டு, அங்கே டைட்டில் என்ன போட்டேன்னா எம்ப்ரேசிங் த வேர்ல்டு. ஏன்னா ஞானி he cannot exclude anything because மையேவ சகலம் ஜாதம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் மை சர்வம் லைக் எவ்ரிதிங் இஸ் ஐ ஆம் ஒன்லி. நீ மாயான்னு பேசு, நித்ரான்னு பேசு, அது பேசு, இது பேசு, ஏகமேவாத்விதீயம் சர்வம் பிரம்மமயம். இது அப்படி கொஞ்சம் உள்ளே இறங்கினாவே இப்போவே you are at the absolute peace. This moment, இந்த க்ஷணம், இந்த ஒரு இது அனுபவம் தான். அதில் நின்றுட்டு விவகாரம் பண்ண, அந்த நிற்கிறதுக்கு பேர் தான் ஞான நிஷ்டா. அதுக்கு தான் இப்படிப்பட்ட ஆழமான விஷயம், சிந்தனை, படிப்பு நமக்கு தேவைப்படுறதை. சரி, 90 வரைக்கும் முடிச்சிட்டோம். மிச்சம் ஸ்லோகங்கள் அடுத்த வாரம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.